தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு ஜோதிஸ் வலையொலியில நம்ம பார்க்க போறது தேங்காயை விரும்பி சாப்பிடக்கூடியவங்க, தேங்காய் பாலை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வகை இனிப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேங்காய் பாலை வச்சு செய்யக்கூடிய ஒரு அல்வா தான் பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு அல்வா வகை. வாங்க வலையொலிக்குள்ள போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னன்னு பார்த்துருவோம். இதுக்கு நான் 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பால் தண்ணி விடாம நல்லா கட்டியா முதல் பாலை எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் பாலுக்கு, கெட்டியான தேங்காய் பாலுக்கு 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு இந்த சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இது பீட்ரூட்ல செஞ்ச லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு சர்க்கரை. இதை தான் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு, இது ஆப்ஷனல் தான். அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்க போகிறோம். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க வளையலிக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா உருக்கட்டும். இப்போ அந்த நெய்யில் நம்ம உடைச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அடுப்பை நிதானமாகவே எரிய விடுங்க. முந்திரி பருப்பு லேசாக நல்லா சிவக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை எடுத்துருவோம். ரொம்ப நிதானமாக எரிய விடுங்க. இப்போ இதில் தேங்காய் பால் 1 கப் சேர்க்குறேன். சோள மாவு, சர்க்கரை, அரிசி மாவு. இப்போ இதை கைவிடாம கலரணும். கட்டி தட்டி இல்லாம, அந்த கட்டிகள் இல்லாம இதை நல்லா கலரி விடுங்க. இது ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு இனிப்பு, அதே சமயம் ரொம்ப சுவையா இருக்கும். தேங்காய் பால் விரும்புறவங்க, தேங்காய் அதுல சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிட விரும்புறவங்களுக்கு இது ரொம்பவே ருசியான ஒரு இனிப்பு தான். செஞ்சு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கட்டிகள் இப்பவே உடைச்சி விட்டுருங்க. இதுல குங்குமப்பூ கொஞ்சம் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அதில் போட்டு அந்த நெய்யை மேலே மிதக்குது. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு வகை. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அரிசி மாவை கூட நீங்கள் தவிர்த்திடலாம். வெறும் சர்க்கரை, தேங்காய் பால், இதை 2 வச்சுமே நீங்கள் செய்யலாம். இதில் சோள மாவு அந்த எப்படி சொல்கிறது, அந்த அல்வா பதம் வர்றதுக்காக தான் அந்த சோள மாவு சேர்க்குறோம். அந்த பளபளன்னு இருக்கும் இல்லையா அல்வா, அதுக்காக தான். இப்போ இந்த நம்ம திருப்பும் போது ஓரங்களில் ஒட்டாமல் வரணும். பாருங்க, நம்ம போட்ட பால் நல்லா இறுகி இப்போ அல்வா பதத்துக்கிட்ட வந்துருச்சு. ஒரு 2 நிமிடங்கள் தான். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த முந்திரி பருப்பை இதில் சேர்க்குறோம். நான் இதில் ஏலக்காய் பொடி கூட சேர்க்கல. ஏன்னா ஏலக்காய் பொடி சேர்த்தா அந்த தேங்காயோட அந்த வாசனை கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால நான் ஏலக்காய் பொடி சேர்க்கல. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே நான் திருப்பும் போது அந்த வானல்ல ஒட்டாமல் வருது. இதுதான் சரியான பதம். நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம 1 ஸ்பூன் நெய் தான் விட்டோம். அந்த நெய் எல்லாமே வந்துருச்சு வெளியில். நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா எல்லா நெய்யும் வடிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் அதிகமாக நெய் விட அவசியம் இல்லை இதுக்கு. பாருங்க, எல்லா நெய்யுமே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அல்வா தயாராகிடுச்சு. இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடருங்க. இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.